إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தினுடைய சஹீஹான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். நாம் கடந்த வாரம், சென்ற வாரம் கடைசியாக பாபு ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணங்கள், நற்பண்புகள் என்ற சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 121வது தலைப்பு, அல் அதபுல் முஃப்ரதுடைய 135வது தலைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுல 2 சஹீஹான செய்திகள் 204 205 படித்திருக்கின்றோம். இன்றைய வாரம் 206வது செய்தி, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 206வது செய்தி, அல் அதபுல் முஃப்ரதுடைய 272வது செய்தி. 272வது செய்தி அதனுடைய வகுப்பினுடைய முதலாவது செய்தி. இது ஒரு ஹதீஸ் தான். என்ன இதுல ஹதீஸும் இருக்குது, அசரும் இருக்குது, சஹாபாக்களுடைய கருத்து, அவர்களுடைய செயல்பாடுகள் அதுவும் இருக்குது. இதுல பாருங்க, 206வது செய்தி. قال حدثنا عبد الله بن صالح قال حدثني الليث قال حدثني يزيد بن الهاد عن عمرو بن شعيب عن أبيه عن جده أنه سمع النبي صلى الله عليه وسلم يقول أخبركم بأحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة فسكت القوم فأعادها مرتين أو 3. قال القوم نعم يا رسول الله. قال أحسنكم خلقا. خير. عمرو بن شعيب عن أبيه عن جده. அவருடைய தந்தை அபிஹி அன் ஜத்தி, அவருடைய தந்தையினுடைய தந்தை தொட்டு அம்ர் இப்னு ஷுஐப் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அன்னஹு சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக, உக்பிருக்கும் பிஹப்பிக்கும் இலைய, உக்பிருக்கும் பிஹப்பிக்கும் இலைய, நான் உங்களுக்கு எனக்கு மிக விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரியவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டா. அஹப்பிக்கும், அதாவது பி அஹப்பிக்கும் இலைய, நேசத்துக்குரியவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நேசத்துக்குரியவர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர் யார் என்றால் அதுதான் விட சொல்ல போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த உலகத்துல அவர் நேசத்துக்குரியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே மாதிரி அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் எனக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர், அக்ரப் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர், மின்னி எனக்கு, மஜ்லிஸன், மஜ்லிஸன்னா இருப்பால், மஜ்லிஸ்னா பொதுவாக சொல்றது ஒரு மஜ்லிஸ். அப்ப இந்த ஹதீஸ்ல இப்படி வரும்பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நாளை மறுமையில் எனக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர். அப்ப ஃபஸகத்தல் கௌம், அப்ப சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஆதஹா மர்ரத்தைன் அவ் ஸலாத்தன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடுத்தம் 3 விடுத்தம் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டார்கள், சொன்னார்கள். காலல் கௌம் நஅம் யா ரசூலல்லாஹ், அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லி தாருங்க, எங்களுக்கு அதை அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அஹ்ஸனுக்கும் குலுகா, உங்களில் அஹ்ஸனுக்கும் குலுகா, அழகிய குணமுடையவர் தான் எனக்கு நேசத்துக்குரியவர், அதே மாதிரி மறுமையில் என்னோடு சமீபமாக இருப்பவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு மனிதன் அவனுடைய அடிப்படையான கடமைகளை, அல்லாஹ் விதித்த அடிப்படையான கடமைகளை செய்வது போன்று, அதில் உறுதியாக இருப்பது போன்று, பிற மனிதர்களோடு நடக்கின்ற பொழுது அவன் நல்ல பண்புள்ளவனாக இருந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் அல்லாஹ்வுடைய அன்பையும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி இருக்கின்ற அந்த அந்தஸ்தையும் பெற முடியும். அப்ப துர்க்குணம் உள்ளவர்கள், மோசமான பண்பாடு உள்ளவர்கள், மோசமான குணம் உள்ளவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மோசமான குணத்தை வெளிப்படுத்திட்டு அல்லாஹ் செய்ய வேண்டிய இபாதத் ஹுக்கூக்குல்லாஹ்ல கரெக்டா இருக்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஏனைய கடமைகளை செய்கிறார். ஆனால் மனிதர்களோடு உள்ள நடத்தைகள்ல மென்மை கிடையாது, உண்மை கிடையாது, நம்பகத்தன்மை கிடையாது, மன்னிப்பு கிடையாது, விட்டு கொடுப்பு கிடையாது, பரோபகாரம் இஹ்சான் கிடையாது. அப்படி என்று இருந்தால் அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பெற முடியாது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பது இபாதத்துல மட்டுமல்ல, அகீதாவில மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. அது அஹ்லாக்லயும் இருக்கணும், முஆமலாத்துல இருக்கணும், முஆஷராத்துல இருக்கணும், ஹுஸ்னுல் குலுக்ல இருக்கணும், நல்ல பண்புகளே இருக்கணும். எனவே ஒரு மனிதனுடைய அகீதா, இபாதத், அஹ்லாக் எல்லாமே அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித்தருது. அடுத்தது பாருங்க. قال حدثنا إسماعيل بن أبي أويس قال حدثني عبد العزيز بن محمد عن محمد بن عجلان عن القعقاء بن حكيم عن أبي صالح السمان عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إنما بعثت لأتمم صالح الأخلاق. صالح الأخلاق. ரெண்டாவது செய்தி பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் லிஉதம்மிம சாலிஹல் அக்லாக், நற்குணங்களை, ஹுலுக் அக்லாக், சாலிஹல் அக்லாக், நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் லிஉதம்மிம சாலிஹல் அக்லாக், நல்ல குணங்களை உத்தம்மிம பரிபூரணப்படுத்துவதற்கு. இந்த ஹதீஸ்ல நம்ம சிறுபிராயத்தில இருந்து கேள்விப்படுற ஹதீஸ் தானே, இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம சாலிஹல் அக்லாக். வேத ஹதீஸ் நம்ம சிறுபிராயத்துல சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி கொடுக்கறது சொல்ற ஹதீஸா. நல்ல குணங்களை பூரணப்படுத்துறதுக்கு, நல்ல அஹ்லாக், நல்ல பண்புகளை பூரணப்படுத்துறதுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கம் என்ன? கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, அதாவது வேத வசனங்களை ஓதி காட்டுறது. தஸ்கியா, உங்களை பரிசுத்தப்படுத்துறது, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துறது, உள்ளத்தை துப்புரப்படுத்துறது, உள்ளத்தை பக்குவப்படுத்துறது என்பது தஸ்கியத்து நஃப்ஸுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அடங்குகிறது. அப்ப எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் சீரானால் தான் உடல் சீராகும். உடல் சீராகிற பொழுதுதான் செயல்பாடுகள் சீராகும். உதாரணமாக கை போகணும் தர்மத்தை நோக்கி, அவருடைய கால்கள் நடக்கணும் தொழுகை நோக்கி, முகம் எதிரியை கண்டாலும் மறுமலர்ச்சியை உண்டாக்கணும், அதுக்கு உள்ளம் தான் இயக்குது. அது அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடம்புல ஒரு கட்டி இருக்குது, அது சீரானா எல்லாம் சீராகும். இதா ஸலஹத், அது சீராகி விட்டால் எல்லாம் சீராகிவிடும். ஸலஹல் ஜஸது குல்லு, உடம்பு முழுக்க சீராகிவிடும். வைதா ஃபஸதத், அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டு விடும். அதை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் வயல் கல்ப், உள்ளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல உள்ளம் சீராகணும், நல்ல பண்புகள் வாரது. அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரதான பணி. அப்ப அதுல இருந்துதான் ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம வழங்கி கொள்ளக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைய, தௌஹீத, லா இலாஹ இல்லல்லாஹ், இபாதத்து, இன்னமா பஸ்துனா வந்ததெல்லாம் என்றால் வந்த பிரதான நோக்கங்கள் இது ஒரு நோக்கம். அப்ப அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நாங்க ரசூல்மார்கள் அனுப்புறதுக்காக
எல்லா ரசூல்மார்களையும் வயல் ஆதின் அகாஹும் ஹூதா கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்காதீங்க அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை போதிக்கின்ற பொழுது அஹ்லாக்க தவற விட்டுறக்கூடாது. புரியுதா? அதனால அஹ்லாக்க மட்டும் எடுத்து கொள்கையை விட்டுறவும் கூடாது. ரெண்டு பக்கத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, ரெண்டு அதாவது எல்லை கடந்து கீழே இருந்தவும் கூடாது, அஹ்லாக்கோட மட்டும். அதே நேரம் நல்ல கொள்கை இபாதத்துன்னு போயிட்டு அஹ்லாக்க மறந்துடவும் கூடாது. ரெண்டு பகுதியும் சீராக இருக்கணும். சரி, அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அஹ்லாக்க போதிக்க வந்துன்னு சொல்லல, பூரணப்படுத்த வந்தேன்னு சொன்னாங்க. நான் இங்க உத்தமிமன்னா பூரணப்படுத்த. இது என்ன விளக்கம் என்றால், பொதுவாக அரபிகள் அந்த காலத்துல இருந்து சரி, அவர்களிடத்துல ஜஹாலத் இருந்து, ஜாஹிலியத் இருந்து. அந்த ஜாஹிலிய குணங்கள் கொள்கை ரீதியாகவும் ஜாஹிலியத் இருந்தது. பல தெய்வத்தை வணங்குவாங்க, சமாதிகளை வணங்குவாங்க, சிலைகளை வணங்குவாங்க. அதே மாதிரி அவர்களுடைய இன்னொரு பழக்கம், அஹ்லாக்லையும் சில தீய குணங்கள் இருந்தது, சில குணங்கள் இருந்தது. அஹ்லாக்ல நல்ல குணங்கள் நிறைய இருந்தது. அரபிகளை பத்தி சொல்லின பொழுது அவர்கிட்ட அல் ஜூத் வல் கரம், அதிகமா கொடை கொடுப்பார்கள், மக்களுக்கு உதவி செய்யறது, மரியாதை செய்யறது, பெரியார்களை கண்டா பெரியவங்களை கண்டா வரையறைக்கு உட்பட்டு சிறியவர்களோட அன்பாக இருக்கிறது, குடும்ப குலம் கோத்திரங்கள் அதை மறக்க மாட்டாங்க. இப்ப நம்மளோட வாப்பா அவங்களோட கூட பிறந்தவங்க அவங்களோட சகோதரிகளை நமக்கு மறந்து போயிடும், ஆனா அவங்க மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு அந்த அரபிகள்கிட்ட அந்த பண்புகள் இருக்குது. அரபிகள்கிட்ட அறியப்பட்ட அரபு கலைகள் அறியப்பட்டவங்கதான் இல்முல் அன்சாப், முன்னாடி படிச்சோம். அந்த குலம் கோத்திரம் யாராவது ஒரு சொந்தக்காரரை கண்டு அந்த உறவு முறைகளை தக்க வச்சு கொள்றது, உறவு முறைகளை தக்க வச்சு கொள்வது என்பது மிக ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப இருந்த நற்குணங்களை பூரணப்படுத்த, ஏன்னா அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், இருந்தது, அதை நான் பூரணப்படுத்த. மேலதிகமாக இஸ்லாம் சொல்லி இந்த அடிப்படை குரோதம், விரோதம், தொடர்ந்து சண்டை பிடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் புதுசாக இதுதான் இஸ்லாம் சொல்லுது என்ற அடிப்படையை சொல்வதற்கு. இப்ப நீங்க உங்களோட குடும்பத்தோட உள்ள பிரச்சனை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கோத்திரத்தோட உள்ள பிரச்சனையை எப்படி நீண்ட காலமாக எப்படி எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக மன்னிங்க, மறந்து விடுங்க. அதை எதிரிகள் கூட சான்று பார்த்தார்கள், எதிரிகள் கூட சொன்னாங்க. அவர் எதை பத்தி சொல்றாரு? அன்பை போதிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை எல்லாம் அன்பைத்தான். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாருங்க, நல்லது செய்யுங்க, பிற மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை செய்யுங்க. ஆனால் எதிரிகளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய பரம எதிரிகள், விரோதிகள் தான் தப்பான அபிப்பிராயங்களை பரப்புனாங்க. ஆனா உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளையும் நல்ல உள்ளம் கொண்டவங்க இருப்பாங்க, அதாவது மனசாட்சியோடு நடந்து கொள்றவங்க, அவங்க சரியான முறையைத்தான் பயன்படுத்தினாங்க. அப்ப அதிகமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை, சிலர்கள் அறியாமையினால் சில விஷயங்களை செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாக நெறிப்படுத்தினார்கள். இப்ப அரபியர்களுடைய காலத்துல ஜாஹிலியா காலத்துடைய வரலாறுகள் எழுதி, ரசூலோட வருகைக்கு முன்னால அந்த அரபு இலக்கியத்துல சில செய்திகள் எழுதும் பொழுது அந்த நல்ல கவிதைகள் சொல்லுவாங்க, அதுல பிள்ளைகள் சரிகள், அது வேற விஷயம். நல்ல பண்புகளை சொல்லும் பொழுது சில அறிஞர்கள் அதாவது அதை கொண்டு எழுதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முற்பாடு கூட ஜாஹிலியா காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, சில மனிதர்கள் அவங்களோட மகன்மாரெல்லாம் பின்னால சஹாபி ஆயிருந்தாங்க, அதனால அவங்களோட வாப்பாவை பத்தி பேசப்பட்டது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய பாலைவனத்துல நெருப்பு பத்த வச்சு பெரிய சட்டி, அண்டா பெரிய சட்டி, கஞ்சி ஆச்சு அந்த மாதிரி பெரிய சட்டி வச்சு சாப்பாடு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பெரிய நெருப்பு விளங்கும். அப்ப இங்கால இருந்து சிரியா, யமன் இங்கால பகுதிகளில் இந்த வியாபாரத்துக்கு போறவங்க 2 நாள் 3 நாள் வியாபாரத்துக்கு அல்லது மாச கணக்குல வியாபாரத்துக்கு போறவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப சாப்பிட்றதுக்கு சில இடம் கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, மனித சஞ்சாரம் இல்லாத இடமாக காடுகள் எல்லாம் இருக்கும்பொழுது இந்த வெளிச்சத்தை கண்டோடனே அவங்க வந்துருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அங்க வந்தா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா சாப்பாடுகள் கொடுப்பாங்க. இங்க வசிக்கிறவங்க அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, தங்குறதுக்கு அவங்களோட சேர்ந்து தங்குவாங்க. அந்த நெருப்ப கண்ணாடி விலை கொள்வாங்க, இங்க சாப்பாடு தயார் செய்யப்படுகிறது. அப்ப அங்க விற்கிறதுக்காக செய்யறது இல்லை, அப்படி வழிபோக்கர்கள் வாரவங்க போறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்படி நிறைய பண்பாடுகள் இருக்குது. குறிப்பா அந்த கொடை கொடுக்கிறது, தான தர்மம் செய்யறது. அல்லாஹ் நேரடியா சொல்றான், அது முஃமின்களோட நல்ல மனிதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், அது அவர்கிட்ட இருந்தது. மிஸ்கீனம் வயதீமம் வஅஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன்
அபூசன் கம்தரீரா. இந்த சூரா தாஹிர்ல இதை எடுத்து பார்க்கல, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப அவங்க உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن ابن شهاب الزهري عن عروة عن عائشة رضي الله عنها أنها قالت ما خير رسول الله صلى الله عليه وسلم بين أمرين إلا اختار أيسرهما ما لم يكن إثما إلا اختار أيسرهما ما لم يكن إثما فإذا كان إثما كان أبعد الناس منه وما انتقم رسول الله صلى الله عليه وسلم لنفسه إلا أن تنتهك حرمة الله تعالى فينتقم لله عز وجل بها. خير. إذا عائشة رضي الله عنها رواية செய்றாங்க أنها قالت, அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு ஆகுமான விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுய்யிர தேர்வு சுதந்திரம் வழங்கப்பட்டால் இல்லஹ்தாரா இஸ்ரஹுமா அந்த ரெண்டில் இலகுவானதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுப்பார்கள். மாலம் யகுன் இஸ்மன் அது பாவமாக இல்லை என்று இருந்தால். புரியுதா உங்களுக்கு? இப்ப ரெண்டு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதா அப்படின்னு கொடுத்தா கஷ்டமானதை எடுக்க மாட்டாங்க, லேசானதான் எடுப்பாங்க. காரணம் என்ன? தனக்குத்தான் அவங்க கஷ்டத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? லேசானதை தெரிவு செய்வார்கள். ரெண்டு விஷயம் ஒரே அளவுல இருக்குதுன்னா ரெண்டு முபாஹான விஷயம், பாவம் இல்லை, ரெண்டு முபாஹான விஷயம் இருக்கு. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணமா சொல்றேன், இது அல்லாஹ் நேரடியா ஹராமாக்கிட்டான். இப்ப வியாபாரம் வட்டி என்றால் வியாபாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் அல்லாஹ் சொன்னது, இது அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் கொடுக்கப்பட்டால் முபாஹான விஷயங்கள், இப்ப சாப்பிடுறது, நோம்பு பிடிக்கிறது இப்படி கொடுக்கப்பட்டால் ஹலாலான முறையில நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சாப்பிடுறதான் எடுப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை எப்படி புரிஞ்சு கொள்வது? கால் கடுக்க வணங்குனாங்களே அதெல்லாம் எப்படி புரிஞ்சு கொள்ளா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குத்தான் அப்படி செஞ்சு கொண்டாங்க. ஆனால் அதே இது ஒரு அவங்களோட மனைவியில ஒருத்தவங்க செஞ்சும் பொழுது என்ன செஞ்சாங்க? அப்படி செய்யக்கூடாது. அப்ப இந்த உம்மத்துக்கு என்ன சொன்னாங்க? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு. ஏசுபடுத்துங்க, கஷ்டமாக்காதீங்க. லேசுபடுத்துங்க, கஷ்டமாக்காதீங்க. உதாரணமா நீங்க இருக்கிறது எல்லாம் கொண்டு வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவங்களோட ஈமானுக்கு ஏற்ப சஹாபாக்கள் முந்தி கொள்வாங்க. ஆனா வீட்டுக்கு கொடுக்காம கொண்டு வந்துடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு போங்க, நீங்க போய் பிரச்சாரம் செய்யுங்க. பிரச்சாரம் செய்யும் பொழுது இலகுபடுத்தி இலகுவானதை சொல்லுங்க, கஷ்டப்படுத்திடாதீங்க. நன்மாராயத்தை சொல்லுங்க, வெறுப்பூட்டாதீர்கள். ஹுத்பா என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா முடிச்சு கொள்வார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லுவதாக இருந்தால் சுருக்கமா சொல்லுவாங்க, விளங்குற மாதிரி சொல்லுவார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் ஹத்து வரும்பொழுது மன்னிச்சாங்க, போங்கன்னு அனுப்புனாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல அவங்க ஒரு ரசூலாக இருந்து அவங்க திரும்ப கேட்கல, நீங்க யாருடைய பிரச்சாரம் செய்யுங்க, அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்க இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நீங்க போங்க திருப்பி அனுப்புனாங்க. திருப்பி லஅல்லக மஸஸ்த லஅல்லக கப்பல்த தொட்டிருப்பீங்க. இவர் சொல்ல நான் பிரச்சாரம் செஞ்சது. அப்ப எனவே இப்படியான நிறைய விஷயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. அப்ப எது லேசா இருக்குதோ, மனிதர்களுக்கு பாதகம் இல்லாம இருக்குதோ அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. அது மாலம் யகுன் இஸ்மன், திருமணம் முடிக்கிறது அதனால விபச்சாரத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. விளைஞ்சானே அது அக்குது எழுதி குடும்பத்துக்கு செலவழிக்கணும், அது மாதிரி மகர் கொடுக்கணும், வலிமா கொடுக்கணும், இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹராமான அந்த யோசனைக்கு போயிடக்கூடாது. அது ஹராமாக்கப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு சொல்லியும் தந்திருக்கிறார்கள். விளைஞ்சானே அப்ப இது மார்க்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாலம் யகுன் இஸ்மன் பாவம் என்று இல்லை என்று இருந்தால் எது லேசோ அதுக்கு மட்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பாங்க, லேசானதான் எடுப்பார்கள். அப்ப என்ன தேர்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் ஒன்ன கடமையாக்கிட்டான்னு அதுல யாருக்கும் எந்த விருப்பு எதுவுமே கிடையாது. அவங்க முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளணும், முற்றுமுழுதாக என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான் இதை செய்யுங்கன்னா இதை செய்வார்கள், இதை என்ன செய்வார்கள். சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் லேசானதை எடுத்துக்கொள்வார்கள். ரைட். மாலம் யகுன் இஸ்மன் ஃபைதா கான இஸ்மன் கான அபஅத الناس மின்ஹு, அது பாவமாக இருந்தால் அதை விட்டு மிக தூரமானவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிவிடுவார்கள். மனிதர்கள மிக தூரமாக பாவத்தை விட்டு ஒதுங்கி கொண்டது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்கள்ல இலகுபடுத்துதல் என்பது முக்கியமான ஒரு நல்ல குணம். மக்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறது, இலகுவானதை செய்யறது. அதே மாதிரி ஒமன் தகம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பினஃப்ஸி, தனக்காக வேண்டி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமும் பழி வாங்கியது கிடையாது. யாரிடமே பழி வாங்கியது, பழிக்கு பழி எடுத்தது கிடையாது. நம்ம கடந்த வகுப்புகள்ல பார்த்தது, கடந்த வகுப்புகள்ல பார்த்தது என்னன்னா, இந்த பழி வாங்குறது. நீ செஞ்ச நான் அப்படி செய்வேன், நீ செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன், இது எப்பயாவது உனக்கு ஏதாவது நான் செய்வேன், இந்த கங்கணம் கட்டி கொண்டு அலையிறது சொல்லுவாங்களே, அந்த குணம் மார்க்க ரீதியாகவும் பிழை, உளவியல் ரீதியாகவும் அது பிழைதான். ஏன் பிழை என்றா, அந்த எண்ணம் என்பது உங்களோட உள்ளத்துக்கு நீங்க கொடுக்கிற ஒரு வகையான தண்டனை. ஒரு மனிதன் எப்ப பழி வாங்கணும் என்ற உணர்வு எடுத்துக்கொள்வானோ அவன் அவனோட உடம்பு எப்பயுமே குளிராது, உள்ளம் குளிராது, அது சூட்டோட தான் இருக்கும். உடம்புக்கு சூடு வந்தா நம்ம ஏசிய போறோம், உள்ளத்துக்கு சூடு வந்தா என்ன செய்யறது? நல்ல குணங்களினால் அதை அணைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை சீர்படுத்துவதன் மூலமாக அணைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிற சிந்தனைகளை தூர போட்டு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவாங்க, யாரோ சொல்லலாம் எனக்கு வசியத் செய்யுங்க, ரொம்ப சீரியஸா கேட்கிறார், ஹவுசினி வசியத் செய்யுங்க, வாழ்க்கையில முழுக்க முழுக்க நான் பின்பற்றுறதுக்கு, லா தகுலம் கோவப்படாதீங்க. திரும்ப கேட்டார், லா தகுலம் கோவப்படாதீங்க. திரும்ப கேட்டார், லா தகுலம் கோவப்படாதீங்க. உண்மையிலே அவன் கோவப்பட்டிக்கணும். எவ்வளவு சீரியஸா நான் கேட்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க, எனக்கு கோவமே வராது, அதிலே கோவப்பட்டுருவாங்க சிலவங்க. அது சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவருக்கு என்ன பதில் சொல்லணும். நான் நல்ல ஒரு இபாதத், இது இபாதத், ஒரு இபாதத். ஒரு மனிதர் வராரு, அதாவது நம்ம பக்குவப்பட முதிர்ச்சி அடையத்தான் இந்த குணங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம நம்ம பெருசா நமக்கு பெரிய தேவைன்னு சைத்தான் கொண்டு காட்டுவான், நம்ம கணக்கெடுக்க கூடாது. அவனுக்கு சைத்தான் கொண்டு நம்ம காட்டுறதெல்லாம் பெருசா கூட காட்டுவான். ஒரு சின்ன விஷயம், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், எந்த ஒரு நமக்கு தொடர்பே இருக்காது, ஆனா சைத்தான் நம்ம காட்டுவோம் இது ரொம்ப பெரிய விஷயம், நீ தான் இதுல பெரிய ஆள், வேலையை பார்த்துட்டு போங்க, எந்த வேலை நிறைய இருக்கு, நான் படிக்கணும், நீ பெரிய அறிவாளின்னு காட்டுவான். நீ பெரிய அந்தஸ்துல ஆள்னு காட்டுவான். நான் ஒரு அந்தஸ்தும் இல்லை, மௌத்தா போனா என்னை பத்தி 2 நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கு கூட எல்லாம் மறந்துடுவாங்க, கபருக்குள்ள வச்சா என்ன நன்மை எனக்கு தான் தெரியும். நம்ம நஃப்ஸுக்கு எதிராக நம்ம பேசணும், சைத்தான் உள்ளத்துல போடும் கூட அதுக்கு எதிராக நம்ம பேசணும், அதான் தஸ்கியா. சைத்தான் கொண்டு போட்டோடனே நம்ம அதுக்கு என்ன செய்யணும், அவன் குத்து வச்சு நம்ம போல போடுவோம், நான் பெரிய பார்த்து எவ்வளவு கிளாஸ் எவ்வளவு விஷயம் படிச்சுக்கிறேன், எனக்கு இப்ப இவ்வளவு விஷயம் இவ்வளவு சைத்தான் நல்லதை கொண்டு காட்டுவான். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் அதை கொண்டு காட்டுவான், கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப எனவே நம்மளோட பலவீனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த இடத்துல பாருங்க, பழி வாங்குறது என்பது நம்ம நினைக்கிறோம் நம்ம பழி வாங்கினால் நம்ம இவரோட இப்படி ஏட்டிக்கு போட்டியா நடந்தாத்தான் நம்ம வெற்றி நினைப்போம். சில விஷயம் நீங்க ஒதுங்கிட்டே போனீங்கன்னு வைங்க, சலாம் சொல்லி சிரிச்சிட்டு துவா செஞ்சுட்டு நல்ல மனசோட ஒதுங்கி போன, அதுக்கு என்ன செய்ய விட்டுட்டு போறேன், இவனோட போய் சண்டை பிடிச்சி சாவிலுமா அப்ப அந்த இதல்ல, தூய்மையான மனசோட போகணும். என்னுடைய வேலை இது, அல்லாஹ் நமக்கு இதை சொல்லி இருக்கிறான், நம்ம இதை வளர்த்துக்கணும், இப்படி போகணும், நம்ம பக்குவப்படுத்தணும், நம்மளை நெறிப்படுத்தணும், நம்ம மௌத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பேத்தையே கொண்டாடுறோம், நம்ம எல்லாரும் சொல்ல வரல, நிறைய பிள்ளைக்கு தானே கொண்டாடுறோம், இல்ல நம்ம மௌத்தை நோக்கி போயிருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்து எத்தனையோ, அதாவது அஜலை நெருக்கிட்டு போறோம். நமக்கு அல்லாஹ் விதித்த அஜல் இருக்குதானே, அதுல 60 வருஷம்டா 40 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன்னா இன்னும் 40 வருஷம் போயிருச்சு, நான் மௌத்த நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அடுத்த மௌத்தான இந்த நன்மைகள் என்ன, அதைத்தான் நம்ம கேள்விக்குறியாக்கணும். அப்படி ஒரு மனுஷன் என்ன வந்தா தான் பிறந்த நினைச்சு எப்படி மகிழ்ச்சி சொல்லுவான் வருஷம் சஹாபாக்கள்ட்ட என்ன சிந்தனை இருந்தது, ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க. அப்ப என்ன ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஒரு உபதேசியாக தன்னுடைய நஃப்ஸுக்கு அவன் எதிராக பேச ஆரம்பிக்கணும். அதே நேரம் கஃபாபில் மௌத்தி வாயிதா, மரணத்தை ஒரு மிகச்சிறந்த ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மௌன உபதேசியாக மௌத்தை எடுத்துக்கொண்டால், நான் இப்போ அவன்கிட்ட பழி வாங்கிட்டேன், அவன்கிட்ட அடிச்சு பிடிச்சி பறிச்சு சம்பாதிச்சுட்டேன், நல்லது அவன்கிட்ட அடிச்சு பிடிச்சி அவன்கிட்ட கதிரையை அவன்கிட்ட பதவியை புடுங்கிட்டேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் சந்தோஷம் வருவான், அடுத்த நாள் மூத்தா போயிடுவான். என்ன கிடைக்க போகுது? அப்ப நம்ம அல்லாஹ் திருப்திப்படுத்துறதா நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்து, எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்து, தனிப்பட்ட முறையில தன்னோடு ஆயுதத்தால போராடி வெல்ல முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானத்துல கை வச்சு, அதான் எதிரிகளுடைய மிகப்பெரிய ஆயுதம் 2 இருக்கு. ஒன்று எதிர்த்து போராடுவாங்க, அடிப்பாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, இப்படியான விஷயங்கள் இருக்கும். இதை முடியலன்னு சொன்னா 2வது கட்டம் வைப்போம், அவங்களோட மானத்துல கை வைப்பாங்க. எதிரிகள் போராடி முடியாம போச்சு. அதுக்கப்புறம் 2வது கட்டமா என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தப்பு செஞ்சுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தப்பு செஞ்சாங்க அர்த்தம் என்ன,
அந்த தப்பு செஞ்ச பெண்ணோட தான் இவர் வாழ்றார். அப்ப எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார்? மானசீக ரீதியா டெவைஸ் பண்ற வேலையை செய்வாங்க. நவுதுபில்லா. அப்ப ரசூல் அதுக்கும் கதிகலங்க இல்லை. அல்லாஹ் அதை அல்லாஹு தஆலா செய்ய வேண்டியது முறைப்படியா செய்து விட்டார். அப்ப எனவே நம்ம எந்த ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இந்த எதிரிகள் இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சு போட்டு எங்கேயுமே பழி வாங்கினாங்களா? அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது, 10 மக்கா கிடைச்சது, எல்லா அதிகாரமும் கண்ட்ரோலும் கைக்குள்ள வந்தது. இங்கால அபூபக்கர், உமர், பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எல்லா பலமும் எல்லாமே இருந்தது. எல்லாரும் கண்டு அவங்களை கண்டு பயப்படுறாங்க. பெரிய அதிகாரி அல்ல, அஹ்லாக்கால அவங்களுடைய நற்குணங்களால் அவர் நல்லவராக காட்டப்பட்டார். அப்ப அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இடம் இருந்தும் அவர்கள் யாருக்கும் தனக்காக பழி வாங்கவில்லை. நாங்களும் அப்படிதான் இருக்கோம். எது நமக்கு தேவையோ அதை எடுத்துட்டு போகணும். நமக்கு தேவையில்லையே அதை விட்டுறணும். நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறதுனால, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தலையை கொண்டு போடுறதுனாலதான் நிறைய பிரச்சனை. அதே மாதிரி தான் கோபம் வருகின்ற பொழுது, அதே மாதிரி சில விஷயங்கள் ஷைத்தான் நமக்கு நம்ம சும்மா இருப்போம், ஏதாவது ஒரு சிந்தனையை போட்டு அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய கற்பனை உருவாக்கி பெரிய மாளிகை கட்டி போட்டு கடைசியில பார்ப்போம் இது ஒண்ணுமே இல்லையே, 2 நாளை கூட அதை யோசிப்போம். அப்ப எனக்கு அப்படியான விஷயங்களை நம்ம இதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்துல யாருக்கும் அவங்க தனக்காக அவங்க பழி வாங்கியது கிடையாது. இல்ல அன் துன்தஹக ஹுர்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த புனிதம் சீர்குலைக்கப்பட்டால். இன்திஹாக், அதான் இன்திஹாக்குல் ஹுர்மானா என்ன? இப்ப உதாரணமாக அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கடமைகள், அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹராமாக்கியது பகிரங்கமாக ஒருவர் சீர்குலைத்து அதை இழிவுபடுத்தி சின்னாபின்னப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பழி வாங்குவார்கள். இப்ப அதை நம்ம தெளிவா பார்த்து, உதாரணமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் இன்ன விஷயம் இது செஞ்சா கூடாது, தப்பு தவறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். இப்ப சில சஹாபாக்களுக்கு எதிராக ஒரு சஹாபி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கடா, தனக்காக தன்னிடத்துல ஒருவர் ஏசி திட்டினதுக்காக ரசூல கோவப்படையில. ஆனா அபூதர்ரே உங்களிடத்துல ஜாஹிலிய குணம் இருக்குன்னு தெளிவா கேட்டாங்க. ஏன்? அவர் என்ன சொன்னாரு? எபின சௌதான்னாங்க ஒரு சஹாபி, கருப்பின் மகனே, ஜாஹிலிய குணம். அதே மாதிரி வேற நிறைய விஷயங்கள்ல சஹாபாக்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஹராமான விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு மத்தியில வீணான விஷயங்கள் நடக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி இருக்கிறது. அப்ப இது அவர்களுக்காக இல்ல, அல்லாஹ்வுடைய ஹுர்மத். அல்லாஹ் ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிராகரிக்கப்படும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது, அதனுடைய ஹுர்மத் புனிதத்தன்மை சீர்குலைக்கப்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அதுக்காக பழி வாங்கி இருக்கிறார்கள். அப்படி என்ன? அதற்குரிய சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அடுத்ததா பாருங்க, قال حدثنا محمد بن كثير قال أخبرنا سفيان عن زبيد عن مرة عن عبد الله قال إن الله تعالى قسم بينكم أخلاقكم كما قسم بينكم أرزاقكم. وإن الله تعالى يؤتي المال من أحب ومن لا يحب ولا يؤتي الإيمان إلا من يحب فمن ظن بالمال أن ينفقه وخاف العدو أن يجاهده وهاب الليل أن يكابده فليكثر من قول لا إله إلا الله وسبحان الله والحمد لله والله أكبر. இது பாருங்க, أنا عبد الله யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال சொல்றாங்க, இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து ஸஹீஹுன் மௌகூஃப் ஃபீ ஹுக்மில் மர்ஃபூ'. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தாக இருந்தாலும் இது என்னுடைய சட்டம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படும். இது உஸூல் ஹதீஸோட உள்ள ஒரு விதி, நான் போட்டதல்ல, இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட விதி. خير இன்னல்லாஹ் தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா கஸம பைனக்கும் அக்லாகக்கும், உங்களோட அக்லாக நற்குணங்களை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். எப்படி உங்களுடைய வாழ்வாதாரங்களை உங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறானோ அது போன்று அல்லாஹ் நற்குணங்களையும் பங்கு வைத்திருக்கிறான். இப்ப உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இந்த அளவு ரிஸ்க், மரணம் வரை அவன் இவ்வளவு அவனுக்கு அல்லாஹ் எழுதிட்டான்டா, அதை முடியாம அவன் மரணிக்க மாட்டான்.
வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எல்லாத்துக்குமே தாப்பான எல்லாம் வந்துடும், உயிருள்ள எல்லாம் வந்துடும், எல்லாத்துல ரிஸ்க் எல்லா இடத்துல இருக்கு. அப்ப எந்த ஒரு மனிதனும் அவனோட ரிஸ்க அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு நாளைக்கு ரிஸ்க் தரது யாரு? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் அதை பங்கு வச்சு கொடுத்த மாதிரி உங்களுக்கு மத்தியில் நற்குணங்களையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நற்குணங்களை பங்கு வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட கெட்ட குணங்கள், மோசமான குணங்கள், நல்ல பண்புகள் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெருமை அடிக்க கூடாது. இப்போ சிலவங்க கோவப்படுறத பெருமையா சொல்லுவாங்க. சிலவங்க எடுத்தறிஞ்சு பேசுறது, மரியாதை குறைவா பேசுறது, அல்லது அதெல்லாம் ஒரு பெருமையாக நினைச்சிருக்கிறது. சொல்லுவாங்க அவர் உடனே முகத்துக்கு முன்னுக்கெல்லாம் சொல்லி விட்டுவார், அவர் கொஞ்சம் வெளிப்படையான. அது பிள்ளாது. ரசூல் அப்படி செய்யல. அவர் ஓப்பன் டைப். அப்பா எடுத்தெடுப்புல அதை திட்டி விட்டு போயிடுவாரு. ரசூல் எங்க திட்டுனாங்க? எடுத்தெடுப்புல பின்னால் ஹதீஸ் வரும், நிறைய ஹதீஸ் இருக்கு. அதாவது உள்ளங்கள்ல சில முன்னப்பின இருந்தாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி அன்பான வார்த்தைகளை சொன்னாங்கிறது பின்னால் வரும். அடுத்த 2 ஹதீஸுக்கு புற வருது. அப்ப பாருங்க, அப்ப அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அந்த அந்த அதுல பெருமை கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு என்னடா அது பெருமைண்டா சிலர் சொல்லும் போது பெருமை வருது, சிலவங்களுக்கு அது இயல்பாவே பெருமை. அது நான் அப்படித்தான் எடுத்து நான் ஒரு ஜாதியால் நான் கொஞ்சம் உடனே கோவப்பட்டுருவேன், கொஞ்சம் முன் கோவக்காரால். அது இருக்கலாம், இருந்திருக்கும். இப்ப நான் இதெல்லாம் எல்லாருக்கும் மனுஷன் தான். ஆனா அது திருத்திக்கணும். இன்றைக்கு என்ன, நாளைக்கு அதை திருத்தினால் நான் நல்லவர் தான், அதனால நான் நல்லவர் சொல்லணும் இல்லை. இன்னும் நம்மளை திருத்திக்கிட்டே போகணும். மசாலா நான் எல்லாத்தையுமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பயன் கேட்டு நல்லா திருத்தி நான் இப்ப நல்ல மூமின் ஆகிக்கிறேன் யாரா சொல்லிடுமா? இல்ல. எல்லா மனிதர்களிடத்தையும் பலவீனம் இருக்கும். எல்லா மனிதர்களிடத்திலுமே பலவீனம் இருக்கும். அப்ப அந்த பலவீனங்களை சரி செய்து கொண்டு திருத்தி கொண்டு நாம் என்ன செய்யணும்? போக வேண்டும். அப்ப எனவே நாம் ஒரு மனிதருக்கு ஒரு அஹ்லாக்ல குறைபாடு இருக்குதுன்னா அல்லாஹ் நமக்கு இதை தரையிலேயே, அப்ப அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டு நான் இதை வரவழைச்சு கொள்ளணும், இதை கொண்டு வரணும் என்று முயற்சிக்கணும். உதாரணமா பொருளாதார ரீதியா ஒரு மனிதருக்கு கஷ்டம் வந்துட்டா, எனக்கு ஏழ்மை வந்துருச்சு அதனால ஒண்ணுமே இல்லை, நான் அப்படியே இருந்தா ஏழ்மை போயிருமா? முயற்சி செய்யறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நான் ஏழ்மை போயிருமா? அப்ப அவர் என்ன செய்வாரு? ஏதாவது தொழில் தேடுவாரு, ஏதாவது அதுக்கு வசதிக்குரிய வாய்ப்புகள் வாரதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுவாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அஹ்லாக்ல குறைபாடு ஏற்பட்டா என்ன செய்ய? நான் எல்லாம் ட்ரை பண்ணது, நான் எல்லாம் முயற்சி செஞ்சுதான் இது ஒண்ணுமே நடக்குது இல்லை, நான் என்ன செய்ய? அப்ப இதுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவரு நல்லா பயணம் பண்ணுவாரு, நல்ல மார்க்க பயணம் எல்லாம் இருக்குது. ஆனா அவர் அப்படித்தான், அவரோட குணம் அப்படித்தான், அவரோட நேச்சர் அது. என்ன நேச்சர் அது? மூளைமார்களுக்கு மார்க்க பயன் பண்ண சகிப்பு தன்மை, பொறுமை, அன்பு, நேசம் எல்லாம் கூடாது. அவர் பாருங்க, மொத்த பாருங்க, கொஞ்சம் டெரரா தான் எல்லாம் கொஞ்சம் பயணம் அப்படித்தான். என்ன இது இஸ்லாம்? அவரு முன்னுக்கே திட்டி விட்டுருவாரு, அவர் இப்படி பண்ணி விட்டுருவாரு. ரசூல் அப்படி செய்ய இல்லையே அது. ஆனா நம்ம அறிவை எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கிட்ட பயானெல்லாம் கேளுங்க. ஆனா அவரோட நேச்சர் அதை நம்ம ஒண்ணும் செய்யல. அவர் அப்படித்தான் நம்ம நடந்துக்கணும். அதை கொஞ்சம் கண்டுக்காம நடந்துக்கணும். என்ன கண்டுக்காம நடக்குது? பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், மனித உள்ளங்களை உடைக்கலாம், திட்டலாம், புறக்கணிக்கலாம், அவமதிக்கலாம், அகங்காரத்தோடு பெருமையோடு நடக்கலாம், மனிதர்களை கண்டா திரும்பிட்டு போகலாம், சலாம் சொல்லலாம், வைக்கலாம். ஆனா பயன் மட்டும் செய்யணும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது மக்கள் நாங்க நினைச்சிட்டு இருக்கிற முறை என்னன்னு சொன்னா, ரைட் மார்க் அறிஞர்கள் அவங்க எல்லாம் புண்ணியமானவர்கள், அவங்க பிழைக்கு அப்பாற்பட்டவர்கள். இல்ல, எல்லாத்திலையும் பிழை இருக்கும். நான் சொல்ல வர்றது நான் சரி, அடுத்தவங்க பிழை, அல்லது அவர்கள் இப்படி எந்த இல்ல. எல்லா மனிதர்களும் திருந்தணும், எல்லாரும் திருந்த வேண்டி இருக்கிறது. எல்லாரும் பக்குவப்படணும். நேற்று ஒரு மாதிரி இருந்திருப்போம், முந்தனத்து ஒரு மாதிரி இருப்போம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருப்போம், அப்படி ஒரு மாதிரி இருந்திருப்போம். நாள் போக போக படிக்க அறிவு கூட எங்க இடத்துல முதிர்ச்சி வரணும், பேச்சுல முதிர்ச்சி வரணும். சிலவங்க 65 வயசு நவபில்லா, நான் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு இன்னும் முதிர்ச்சி இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் வயதை கடக்க அவன்கிட்ட முதிர்ச்சி வரணும், பக்குவம் வரணும். ஆனா பயன் ஒண்ணு போய் பார்த்தா சின்ன பிள்ளைகள் பேசுற மாதிரி சினிமா பாசையில பேசுறது, அந்த ஒரு ஜாதி இந்த ரோட்ல இருக்கிற ரஸ்தையாவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கேவலமான ஆட்கள், அவங்க பேசுற அந்த மொழியில பேசுறது, பயன்லயே பேசி விட்டுருவாங்க. அடுத்து வேற தெய்வங்களை திட்டுறது, அதே மாதிரி வேற கலாச்சாரங்கள், அவங்களுக்கு என்று புனிதமாக மதிக்கூடிய விஷயங்களை திட்டுறது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரையில. உதுவிலா சபீல ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, மௌஇதத்துல் ஹஸனா இருக்கணும், அழகிய உபதேசம் இருக்கணும்.
அப்ப எனவே அதுல என்னன்னா ஒரு மனிதன் ஒரு 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 பேசுறதா இருந்தால் நம்ம என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் நான் அதுக்கு முயற்சிக்கிறேன். இரண்டுத்திலையும் பலவீனம் இருக்குது, எல்லாத்திலையும் பலவீனம் இருக்குது. அதை நம்ம அறிஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம மாத்திக்கொள்ள முயற்சி செய்யணுமே தவிர மௌத்து வரைக்கும் அப்படித்தான் நான் இருப்பேன், நான் அப்படித்தான் கேட்கிறேன்னா கேள்வி இல்லைன்னா போண்டா அது அது ஒரு நல்ல மனிதருடைய விஷயம் அல்ல. இன்றைக்கு நம்ம பேச்சு 20% இருந்தா 80% நம்முடைய செயல்பாடுகள் தான் மக்களோட உள்ளங்களில் தாக்கம் செலுத்தும். மக்கள் அதான் பார்ப்பாங்க. அவர் என்ன பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு அவர் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லையே. என்றைக்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாம இருந்திருக்குதா? அப்ப நாங்க யாரை பின்பற்றுறோம்? அஹ்லாக்ல இபாதத்துல மட்டுமா ரசூலுல்லாஹ்? அஹ்லாக்ல இல்லையா? மாறணும். ஒருவர் ஏசிட்டே போறான்னு வைங்க, திட்டிகிட்டே போறான்னு வைங்க, அல்லாஹ் அவளை மன்னிக்கட்டும், அவர் தெரியாம பண்ணிட்டாரு, அல்லாஹ் அவளை மன்னிக்கட்டும், இந்த பக்குவ நிலையே வரணும். அதனால நான் நல்லா பக்குவப்பட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க நம்மகிட்டையும் பலவீனம் இருக்கும், வளருதா? உங்கள்கிட்டையும் பலவீனம் இருக்கும். நம்ம பேசும் பொழுது நம்ம மாறணும் என்ற எண்ணத்துல பேசணும். இப்போ ஒரு குறை இருக்குது, நாளைக்கு நான் மாத்திக்குவேன் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னமா அதை மாத்திரியா அல்லாஹ். நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல குணங்களை வைத்தா யா அல்லாஹ். துஆவில் இருக்கணும், யா அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்தை தா, நல்ல பக்குவத்தை தா, நல்ல பேணுதலை தா, நல்ல சுஹுத வராஅத்தா யா அல்லாஹ். பேணுதலா இருக்கணும். சும்மா எல்லா பாவம் செய்யறது பயன் பண்ணிக்கிறது, அல்ல எல்லா பாவம் செய்யறது அட்வைஸ் பண்ணிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப எனவே நம்ம பக்குவப்படணும். நாவுபில்லா அல்லாஹுக்காக ஒரு மனிதன் இஹ்லாஸோட செயல்படுற அந்த உள்ளம், பக்குவப்பட்ட பேச்சு, பக்குவப்பட்ட நடத்தைகள், எல்லா ஒரு மனிதனுடைய இல்மு கூடுதுன்னு அடையாளம் என்னன்னா அவன் அஹ்லாக் கூடணும். இல்மு கூடுது, நம்ம படிக்கிறோம்னா நம்ம இடத்துல பண்பாடுகள் கூடணும், இபாதத் கூடணும், அஹ்லாக் கூடணும். அப்ப இதுல என்ன, அல்லாஹ் ரிஸ்க தந்திருக்கிறான், அது மாதிரிதான் அஹ்லாக்கையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னா நம்ம கவலைப்படணும். இப்ப ரிஸ்க் குறையுதும் போது நம்ம இன்னைக்கு நமக்கு ரிஸ்க் குறையுது அல்லது நம்ம இதுக்காக உழைக்கணுமே அப்படின்னு முயற்சி வர மாதிரி அஹ்லாக் குறையிற பொழுது யா அல்லாஹ் என் அஹ்லாக் குறையுது யா அல்லாஹ், கொஞ்சம் அஹ்லாக்ல நல்ல மாற்றத்தை தந்திரியா அல்லாஹ், நல்ல குணத்தை நீ தந்திரியா அல்லான்னு நம்மளை மாத்த முயற்சிக்கணும். கல்பை மாத்தலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல்பை உள்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் துஆவோட. யா முகல்லிபல் குலூப், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சப்பித் கல்வி எல்லாம் தீன்ல உறுதிப்படுத்தின அர்த்தம் என்னன்னா, எங்க உள்ளம் எப்படி இருந்ததுங்கிறது முக்கியம் அல்ல, இந்த தீன் உள்ள உள்ளத்தை உறுதிப்படுத்தினா. தீன்னா என்ன? தொழுக மட்டுமா? அஹ்லாக், அதுல நல்ல குணங்களை உறுதிப்படுத்தியா அல்லாஹ், அதுவும் உள்ளத்துல நமக்கு ஏற்படுத்த வேண்டிய, உள்ளத்துல வந்தா தான் அஹ்லாக் அது வெளிப்பாடும் பொழுது சிறப்பாக வரும். அப்ப எனவேதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ் தஆலா கஸம பைனக்கும் அஹ்லாகக்கும் கமா கஸம பைனக்கும் அர்ஸாகக்கும் வ இன்னல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா யுத்தில் மால மன் அஹப்ப வ மன் லா யுஹிப். அல்லாஹ் காசு பணத்தை பொருளாதாரத்தை விரும்புறவங்களுக்கும் கொடுப்பான், அவன் விரும்பாதவங்களுக்கும் கொடுப்பான். காசு உரல்கிட்ட கூட இருக்கிறதுனால அல்லாஹ் நேசிய பாருங்க, அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறதுனால இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறான். நான் களிமா சொல்றேன், கஷ்டப்படுறேன், ஆனா அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான். 7 மணி அல்லாஹ் அழிச்சு காட்டு சொல்லுங்களேன். எனக்கு அல்லாஹ்க்கு சவால் விட்டுறான், ஆனா அவன் மாடியில பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறான்னு நம்ம பல பேர் யோசிக்கிறத பாக்குறோம். நான் இல்ல மாஷா அல்லாஹ் அப்படி யோசிக்க கூடாது, நவுபில்லா. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பொருளாதாரத்தை கொடுக்கிறது எல்லாம் என்ன? சோதனை. இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, சோதனை தான் அம்பால் அவுலாது எல்லாம். அப்ப எனவே ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துட்டான்னா அது அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற அடையாளம் கிடையாது. பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது ஹதீஸ் தான். வஇன்னல்லாஹ தஆலா யுத்தில் மால மன் அஹப்ப வ மன் லா யுஹிப். பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கு கொடுப்பான். ஹைர் வலா யுத்தில் ஈமான இல்லா மன் யுஹிப். ஈமானை அல்லாஹ் தஆலா தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். ஈமான் யாருக்கு கொடுப்பான்? தான் விரும்பியவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அப்படியே நீங்க நாடியவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது. நீங்க உழைப்பு செய்யலாம், முயற்சி செய்யலாம், தாவா செய்யலாம், ஹிதாயத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வோட கையில இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இது இந்த ஹதீஸ் அடுத்த பகுதிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். மய்யுரிதுல்லா பி கைரன் யஃபகு ஃபித்தீன், மய்யுரிதுல்லா பி கைரன் யஃபகு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்துல விளக்கத்தையும் கொடுப்பான், விரும்பினா தான் கொடுப்பான். சிலவங்க கபத்துல்லாவில் இருப்பாங்க, ஆனா ஒரு உம்ராவோட செஞ்சிக்க மாட்டாங்க. 5 வருஷமா, ஏன்னா நாளை செய்வேன் 5 வருஷம் முடிஞ்சு போற டைம்ல அப்படி நம்ம ஒரு உம்ராவோட செய்யலையே. அதே மாதிரி தான் இந்த நம்மளோட இருப்பாங்க, நம்மளோட பழகுவாங்க, பேசுவாங்க, ஆனா மார்க்க சபையில இருக்கிற சந்தர்ப்பம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டான். புரியுதா? இப்ப நானும் இந்த ரில்வானந்த் பாய் நானும் பேசிட்டு இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அவர்கள் வீட்டு போயிடுவார்.
என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவர்களுக்கு தான் மார்க்கத்தை தெளிவை தவிர அல்லாஹ் நேசிக்காதவர்களுக்கு இதை கொடுக்க மாட்டான். அது ஹதீஸ், நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் பேசுறதா கதைக்கிறதுக்கு எல்லாம் கூடி வருவாங்க, எல்லாருமே சேர்ந்து வரும். நல்ல உலகத்தை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம், அந்த வரலாறு பேசுவோம், எல்லாம் கூடி வருவாங்க. மார்க்க சபைகள் இருக்கிறதுனா முடியாது, அது அல்ல நாடு. அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு புகாரில வருது, யுரிதில்லா பிகைரி ஃபக்ஃபிதி. நீங்க கண்ணு கூட பார்க்கலாம், எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யாரு அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்துல விளக்கத்தை கொடுப்பான். அதுல அடையாளம் என்ன? வெளிப்படையா தெரிகிறது இல்முடைய சபை. இங்க என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல, குர்ஆன் ஹதீஸ். அப்ப இந்த இதை கேட்கறதுக்கு எல்லாராலும் முடியாது, அல்லாஹ் நாடுனா தான் முடியும். அப்ப எனவே அப்ப அது மாதிரிதான் வலயுத்தில் ஈமான் இல்லாம யுஹிப். அல்லாஹ் நாடினவர்களுக்கு தான் அல்லாஹ் ஈமான கொடுப்பான், விரும்புறவர்களுக்கு தான் ஈமான கொடுப்பான். அதே மாதிரி அந்த ஈமானை கற்றுக்கொள்கின்ற அந்த ஈமானிய கல்வியை கொடுக்கறதும் அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான். நான் பிஸி, அப்ப இப்போ ஃபேமிலியோட சொன்ன வேலைக்கு பிஸின்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. போய் சூப்பர் மார்க்கெட்ல 2 மணி நேரம் கழிப்பாங்க. பார்த்தா இல்முடைய சபை இல்லாம போய்விடும், என்னோட சபையெல்லாம் போயிடும். அவங்க நினைச்சிருப்பாங்க நாங்க பிஸி. இல்ல, அல்லாஹ் அவனை பற்றி பேச கேட்க உனக்கு நாடவில்லை. பிஸி இல்ல, நினைச்சா நம்ம பிஸி மாத்தலாம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை, பிரியோரிட்டி. அதுதான் இங்க பிஸிங்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எதை முதன்மைப்படுத்துகிறோமோ, இங்க வந்திருக்கவங்களாம் வேலை வெட்டி இல்லையா? அப்படி இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து குடும்பத்தோட பிள்ளைகளோட நம்ம கண் கூட பாக்குறோம். அவங்களோட இஹ்லாஸ் அல்லாஹ் கூலி கொடுக்கணும். என்ன ஒரு பிரச்சனை, இடியோ மின்னலோ மழையோ என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன நடந்தாலும் கற்கக்கூடிய சபையில இருந்து இந்த குர்ஆன் ஹதீஸ் கேட்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நம்ம கண்ணால பாக்குறோம். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். ஆனா நம்ம அரட்டை அடிக்கிறதுக்கு கூடி பேசுறதுக்கு அது ஷைத்தான் ஒன்று சேர்த்துருவான், எல்லாரும் ஒன்று சேர்த்துருவான். நினைச்சா தூங்கிட்டு பாரு, நல்ல ஃபைனல் மேட்ச்ல இந்தியா நல்லா அடிக்கிறதுனோட எழுப்பி உட்காந்துருவாரு 2 மணிக்கு, 2 மணிக்கு. ஏன்னா அது அந்த ஷைத்தான் எழுப்பி உட்கார வைப்பான். அதே ஃபஜ்ருக்கு தஹஜ்ஜுதுக்கு எழுப்புனா உன் வேலையை 10 பேர் எழுப்புனா நினைச்சா அந்த அந்த வாய்கள்ல வார வார்த்தைகள் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான்? அவனுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் அவனுடைய கடமைகளை இவன் பால்படுத்தணும். நல்ல மனசுக்கு தேவையான விஷயங்களை அல்லது அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவனா நினைச்சிட்டு இருக்கிறானே, அதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவான். இபாதத் இஸ்லாம்னா கொஞ்சம் லேட் ஆகி, ஏன் இப்பவே இருந்துடணுமா? எங்களுக்கு புற படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? பிறகு மௌத்து வரைக்கும் அப்படியே பிறகுண்டே ஆக்கி விட்டு விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யுத்தில் ஈமான இல்லா மன் யுஹிப் ஃபமன் ظن லா அது லா வந்த லன்ன நினைக்கிறது. இந்த இடத்துல வராது வா வன்ன ஃபமன் ظن. அப்ப நினைக்கிறது ஃபமன் லன்னடா நினைக்கிறது, லன்னடா கஞ்சத்தனம் பண்றது. எப்படி மாறுது? இப்ப பாருங்க, ஃபமன் ظن بالمال ان ينفقه. யார் தன்னை பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு ஓரளவு கஞ்சத்தனமோட்ட இருக்கணும்னு சொல்ல வரையில. ஒரு மனிதன் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது குர்ஆனுடைய போதனை. அப்படி இருந்தால் வஹாஃபல அதுவா யுஜாஹிதா, ஒரு எதிரியை போர்க்களத்துல சந்திக்கிறதுக்கு அவர் பயப்படுகிறார் என்றால் வஹாபல்லைல யுகாபிதா, இரவுல விழித்து இரவு வணக்கங்கள் செய்யறதுக்கு அவர் பலவீனம் என்று அவர் கருதுகிறார், பயப்படுறார், பலவீனப்பட்டு போயிருக்கிறார், சோம்பரித்தனம் அடைகிறார், சோம்பரித்தனமாக நடந்து கொள்கிறார் என்றால் அவர் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4ஐயும் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். அஹப்புல் கலாம் இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் எது? 4. 1 லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். வேற ரிவாயத்துல வருது பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர். இது அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தை. அந்த இடத்துல இதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, ஹதீஸ் மர்ஃபூ. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், இப்ப இந்த பாயிண்ட் ஏன் சொன்னாங்க? ஒரு மனிதன் இபாதத்துல உச்சகட்ட நிலைக்கு அவன் போகணும். ஈமான் கூட கூட அமல்கள் அதிகரித்துக்கிட்டே போகணும், அழகிய அமல் கூடிட்டே போகணும். இப்ப ஒருவேளை பலவீனமான ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதன் கூட அவன் அல்லாஹ்ட சிந்தனையில இருந்து இல்லாமலாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்ட சிந்தனையை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. அவ ஆக உதாரணமா ஒருவருக்கு 5 நேர தொழுகையும் இல்ல, இபாதத் இல்ல, அது முன்பின் சுன்னத் இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல. நம்ம சொல்லுவோம் ஆரம்பத்துலேயும் தொழுகையை ஒழுங்கா தொழுங்க, 5 நேர தொழுகையை தொழுங்க. அப்ப நம்ம அடுத்து என்ன செய்வோம்? ஜகாத் ஹஜ் எல்லாத்தையும் சொல்லுவோம். இன்னைக்கு லொஹர்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க, லொஹர்ல இருந்து அசர தொழுங்க, மகரிப் தொழுங்க, இஷா தொழுங்க, அதே போல ஜகாத். அப்போ ஒண்ணுனா நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு மனிதன்கிட்ட ஒரு ஆக குறைஞ்ச லெவல்
எப்பயுமே போய் பேசாதீங்க. இப்ப என்ன சொல்லுவோம் தானே, நீங்க எப்ப பார்த்தாலுமே பாவம் செஞ்சுக்கிட்டு பிழை செஞ்சுக்கிட்டு நோம்பு மாசத்துல சரி ஒழுங்காயிருங்களே, அப்ப அதனால எல்லா காலத்துலயும் நல்ல போய் பேசலாமா? அதாவது நோம்பு மாசத்துல பாவத்தை விட்டுறணும், ஏனைய மாசத்துல பாவம் செய்யலாம், அப்படியா? இல்ல. அப்ப எனவே இது எப்படி இபாதத்துல உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க என்ன செய்யணும்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அதைத்தான் பின்பற்றி அங்கதான் போகணும். என் வீட்டுல எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சவுண்ட் எங்க? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு இப்ப நம்ம யோசிக்க கூடாது ஆக தாழ்ந்த நிலையில உள்ள சஹாபாக்கள், அந்த தாழ்ந்த நிலையில சஹாபாக்கள் அந்தஸ்துல தாழ்வு இல்ல. இப்ப ஏழ்மையா இருக்கிற சஹாபாக்கள் ஒரு புடியை கொண்டு கொடுத்தா நம்மளும் ஒரு புடி கொடுத்தா போதும். ஆனா இவற்ற பணம் இருக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு பணம் மாதிரி அதை விட டபுள் மடங்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால், இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ப எங்களுக்கு சொல்லி தருது. ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும்போது அவன் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டி போட்டுக்கிட்டே இபாதத்துல இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த நிலை உங்களுக்கு செலவழிக்கிறது தான் கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்குது, அல்லது உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, தியாமுள்ள இல்ல, உங்களுக்கு தொழுகிறதுல கொஞ்சம் சோம்பரித்தனம் இருக்குன்னா, அப்படி இருந்தாலும் உங்களோட வாயில இந்த வார்த்தைகளை நீங்க விட்டுறாதீங்க. அதிகமா திக்ரா, குறைஞ்சபட்சம் நீங்க திக்ரா செஞ்சு இருங்க. அதனால இதோட இருந்துருங்கன்னு நினைச்சிடக் கூடாது. ஒரே திக்ர் செய்யறாரு ஆனா தொழுகையும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னா அது தொழுகை இல்லாடி அவர் காஃபிர் தானே. அப்ப அதுல எந்த பிரயோசனம் இல்லை. அப்ப என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு கடமையான வணக்கங்களை செஞ்சுட்டு மேலதிகமா செய்யறதுல கொஞ்சம் முன்னப்பின இருந்தா இபாதத்துகளின் தூரமாகிறாதீங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான இபாதத்துக்களை நீங்க என்ன செய்ய அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் இது சொல்லி தருதே தவிர, இதையே பற்றி பிடிச்சுக்கிட்டு அடுத்ததெல்லாம் விட்டுருங்கன்ற அர்த்தத்துல சொல்லித்தர இல்லை. பாபு சஹாவத்தின் நஃப்ஸ் 122வது தலைப்பு. சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல 122வது தலைப்பு. அதே மாதிரி அல் அதபுல் முஃப்ரத்ல 136வது தலைப்பு. 136வது தலைப்பு. பாபு சஹாவத்தின் நஃப்ஸ்னு சொன்னா என்ன? நஃப்ஸ்னா என்ன? ஆன்மா, ஆன்மா, உள்ளம். சஹாவாண்டா தாராளத்தன்மை, கொடை, வளஞ்சா. அப்ப சஹாவத்தின் உள்ளத்தினுடைய கொடை, விசாலமான உள்ளம், நலவுகளை கொடுக்கக்கூடிய, நலவுகளை மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய தாராளத்தன்மை உள்ள விசாலமான உள்ளம் தான் பாபு சஹாவத்தின் நஃப்ஸ். புகாரி அப்படி தலை போட்டுக்கிறான். இதுல பாருங்க, قال حدثنا يحيى ابن بكير قال حدثنا الليث عن ابن عجلان عن القعقاع عن ابي صالح عن ابي هريره عن النبي صلى الله عليه وسلم قال ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال செல்வந்த நிலை, லைசல் கினா, செல்வந்த நிலை என்பது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது, அது அதிகமாக இருப்பதல்ல செல்வ நிலை. உலகத்தினுடைய பொருளாதாரம் நிறைய இருக்கிறது, இவற்றை கோடான கோடி இருக்குது, இவ்வளவு செல்வம் இருக்குது என்பது அல்ல செல்வ நிலை. வலாக்கின்னல் கினா, உண்மையான செல்வந்தர், உண்மையான செல்வம் எதுவென்றால் கினன் நஃப்ஸ். எப்ப உள்ளம் போதுமென்று நினைக்கிறோ, உள்ளம் போதுமென்ற உள்ளம்தான், போதுமென்ற உள்ளம்தான் உண்மையான கினா. உதாரணமா கனினா யாரு? மூச்சு பிடிச்சி தொழுகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இபாதத்தும் இல்லை, அது சம்பாதிக்கிற அங்க அதை சம்பாதிக்க, ஹராம் ஹலால் ஒண்ணும் பார்க்கல, வட்டி அத்து எல்லா ஹராத்துக்குள்ளையும் சம்பந்தப்பட்டு பெரிய மாளிகை கட்டி கோடி கணக்குல வச்சிருக்கிறார். இவரா செல்வந்தர்? இல்ல. அல்லது இபாதத்தை விட்டும் தூரமாக்கி பொருளாதார தேட வைக்கிறது, இன்னும் இன்னும் இன்னும், அவரா செல்வந்தர்? இல்ல. ஒரு மனிதனிடத்துல ரைட், எனக்கு இது போதும், ஏதோ வருமானம் போது அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ அல்லாஹ் தாரான் அல்ஹம்துலில்லாஹ், இப்படி வார அந்த உள்ளம் இருக்குதே நஃப்ஸ். அதனால உழைக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. தாராளமா உழைக்கலாம், தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனால் எப்போ ஒரு மனிதன் இபாதத்தை கரெக்டா செஞ்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு, சதகாக்கள் செஞ்சு, தர்மம் செஞ்சு, நல்ல தாராள தன்மையோட அவன் மனசு திருப்தியோட வாழ்றானோ அதுதான் செல்வ நிலை. இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதன் காசை சம்பாதிச்சு அவன் உள்ளத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை நிம்மதி இல்லாத தன்மை. நிம்மதி இல்லாத தன்மை பாருங்க. 2 மணிக்கு தூங்குறாரு, 4 மணிக்கு எழுப்பி திரும்ப போறாரு. என்னோட ஹஸ்பண்ட் 2 மணித்தியால தான் ஒரு நாள் தூங்குறாரு. அவர் வாரதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனால் பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் அவங்களோட தொழுகையை பத்தி, இபாதத்தை பத்தி பாக்குறது இல்ல. மனைவி என்ன செய்யறாங்க, அவங்களோட தொழுகை இபாதத்து, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குகளை பாக்குறது இல்ல.
இப்படியான ஒரு நிலையில இருந்து கொண்டு அவன் காசு பணத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோசனத்தை அடைகிறான்? அப்ப எனவே ஒரு மனிதனுடைய பொதுவான இயல்பான நிலை என்னன்னு சொன்னா தேடணும். அடிக்கடி சொல்ற விஷயங்கள் தான். அப்ப எனவே இந்த நிலை அந்த மனசு என்பது நம்ம கண்ட்ரோல் பண்ணாத வரை அது குரங்கு மாதிரி தான் நிற்கும். அது பாஞ்சுக்கிட்டு தான் நிற்கும். அதாவது ஒரு விஷயம் ஒன்றுல சுவையை அடைஞ்சிட்டால் அது தேவைன்னு இருக்கும். அது தேவைண்டு அது நம்ம அதனுடைய உண்மையை உணர வைக்கணும். நம்ம உண்மையை உணர வைக்காத வரை நம்முடைய நஃப்ஸ் நம்மள இழுத்துக்கிட்டே போகும். எதுக்கு அவருடைய நஃப்ஸ் என்ன செய்யறா? அவர் நடப்பார், அங்க போவார், இங்க வருவார், எல்லா நஃப்ஸ் அவர் இழுத்துக்கிட்டு போகும். அதுதான் அவரை இயக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாயிரி, திக்ர் செஞ்சு தொழுதுட்டு ஓதிட்டு வார, நீ கொஞ்சம் பொறுமையாயிரி, கட்டுப்படுத்தி நோம்புல கட்டுப்படுத்துறீங்களே, ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டான். நஃப்ஸை கட்டுப்படுத்த நோம்பு, ஷைத்தான அல்லாஹ் கட்டி போட்டான் நோம்புல. அப்ப என்னதுக்கு பாவம் எல்லாம் நடக்குதுன்னா நஃப்ஸை கட்டுப்படுத்தணுமே. நஃப்ஸ் எதிரி தானே. இப்ப நஃப்ஸை கட்டுப்படுத்துறோம், அந்த காலை 5 மணிலேருந்து பின்னர் 6 மணி வரைக்கும் கட்டுப்படுத்துறோம். அதுக்கு பிறகு என்ன முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நோம்பு பிடிச்சு நோம்பில்ல. அப்ப எனவே அந்த நோம்புதான் வாழ்க்கை. அதுக்குதான் அந்த பயிற்சி. ஒரு மாசம் எடுக்கிற பயிற்சி அடுத்த 11 மாசத்துலயும் அதை செயல்படுத்தணும். சரி, அப்ப இது ஒரு விஷயம். அப்ப கினா என்பது உண்மையிலே செல்வந்த நிலை என்பது கினன் நஃப்ஸ். அடுத்த செய்தியை பாருங்க. இது முன்னாடி படிச்சது தர்ஜுமா மட்டும் செஞ்சிட்டு போறேன். قال حدثنا سليمان بن حرب قال حدثنا حماد بن زيد وسليمان بن المغيرة عن ثابت البناني عن أنس رضي الله عنه قال خدمت النبي صلى الله عليه وسلم 10 سنين فما قال لي أف قط وما قال لي شيء لم أفعله ألا كنت فعلته ولا لشيء فعلته لما فعلته. இது நம்ம முன்னாடி பார்த்தோம். முன்னாடி எத்தனை செய்தி? 164 நினைக்கிறேன். பாப்போம். அல் அதபுல் முஃப்ரதுல 164. அல் அதபுல் முஃப்ரதுல 164. சரியா? சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுல 122. அது கொஞ்சம் சின்ன கூடுதலோட வருது. தானே சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுல 122வது செய்தியா வருது. மாதிரி அல் அதபுல் முஃப்ரதுல 164. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, قال خدمت النبي صلى الله عليه وسلم நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு நாள் கூட உஃப் என்று சொன்னது கிடையாது. ஒரு மனிதன் அவனுக்கு தகுதி யாரோட கிடைக்கும்? அதாவது அவனோட உரிமை எடுத்துக்கொள்வதற்கு அடிமை. ஆனால் அந்த அடிமையோடு ரசூல் அப்படி நடந்தாங்க என்றால் அவங்க அல்லாஹ்வோட எப்படி நடந்துப்பாங்க, மக்களோட எப்படி நடந்துப்பாங்க? அடிமைனா பணிவிடை செய்யக்கூடிய ஹாதிம். இவங்க அடிமையிலுமே இருந்தாங்க, ஹாதிம் இவர். அப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம கீழே ஒரு அழிக்கிறான்னு வைங்களேன், அவருக்கு எதுவும் திட்டலாம், ஏசலாம், கேட்க போற ஆள் இல்லையே. அவர் யார்கிட்டயே சொன்னா என்ன செய்வாங்க? கணக்கெடுக்கவும் மாட்டாங்க. நிறைய அப்படி இருக்குது. இப்ப எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யணும், நான் எதையும் சொல்லலாம், எதையும் திட்டலாம். தக்குவா இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா எதையும் சொல்லலாம். அப்ப கீழே இருக்கிறேன். அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கீழே தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் சீன்னு சொன்னதில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த என்ன சொல்லுது, ஓப்பன் ஹார்டா இல்லையா, திறந்த மனசோட வெளிப்படையா பேசக்கூடியவர்களா சொல்லியிருக்கலாம். பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்குது. எப்பயுமே 100க்கு 100 10 வருஷம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டு தான் அனஸ் இப்னு மாலிக் இருந்தாங்கன்னு இருக்குதா? இல்ல, தவறுகள் நடந்திருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்க கூட இல்லை. காரணம் என்னென்றால் அதுதான் அவங்களோட பண்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தி இல்லை. உம்மா அப்பாவுக்கு சொல்லுவானு குர்ஆன் சொல்லுது, அப்படிதானே? உஃப் என்ற வார்த்தை, உஃப்னா சி, மொழிபெயர்க்கிறது குறைஞ்சபட்சம் சி அப்படி சொல்லலாம். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, ஃபமா காலி உஃபின் கத், எனக்கே சொல்லல. அவ வேற யாருக்காவது சொல்லியிருப்பாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கத்தை நம்ம அஹ்லாக் எடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கத்தை நம்ம அஹ்லாக் எடுக்கணும். நினைச்சானே உள்ளங்களை உடைச்சிடக்கூடாது. நம்ம உள்ளங்களை உடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த மனிதர் விட்டுட்டு போனாலும் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டான். ஏன்னா அல்லாஹ் மறக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இது அடிக்கிறது சண்டை பிடிக்கிறது மட்டுமல்ல, அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அப்ப நமக்கு இந்த வசனம் எல்லாம் வாரது எங்கேயாவது சண்டை வந்தா அதுலதான் வாருது. அப்படி அல்ல. நீ உன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யற அநியாயத்தை எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வரதெல்லாம் பெரிய கற்பனை தானே.
உலகத்துல பெரிய பெரிய விஷயங்கள் தான் நமக்கு யோசனை, சின்ன விஷயங்கள் நம்மளை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நான் ஒரு அடுத்த மனிதருக்கு என்ன செய்யறேன், அடுத்த மனுஷனுக்கு தீங்கி செய்யறேனா, அடுத்த மனிதனை ஏமாத்துறேனா, அவன் உள்ளத்தை உடைக்கிறேனா, சண்டை மூட்டுறேனா, கோல் மூட்டுறேனா, புறம் பேசுறேன், இதை யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் நாங்க யாருக்காவது அவரை பத்தி அநியாயம் செய்து விட்டால், அவதூறாக பேசிவிட்டால், அவர் சொல்லாததை சொல்லிவிட்டால், அம்மா يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. ரொம்ப இதா இருந்துடும். அதனால நம்ம உள்ளங்களை உடைக்கிற விஷயங்கள்ல உள்ளத்தை உடைக்கிற நம்ம அல்லாஹ்ல பாருங்க, யா அல்லாஹ் என்னால ஒரு மனிதன் அநீதிக்கு ஆளாகிற கூடாது யா அல்லாஹ். நாளைக்கு அல்லா இடத்துல வந்து போராடினால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் பக்கச்சார்புடையது அல்ல. அவர் என்னை கொஞ்சம் விருப்பமானால் எப்படியாவது அவருக்கு சப்போர்ட்டா சொல்லிடுவோம், நடக்காது. அல்லாஹ் நான் முன்னாடி பார்த்துட்டோம், கொம்பில்லாத ஆடு, கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு குத்துனா கூட என்ன நடக்கும், நீதி தீர்க்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது மனிதர்கள் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப பாருங்க, வமா கால லீ லிஷைஇன் லம் அஃஅல்ஹு, நான் செய்யாத ஒரு காரியத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குன்த ஃபஅல்த, செய்திருக்கலாமே என்று கேட்டதும் இல்லை. வலா ஷைஇன் ஃபஅல்துஹு, நான் செய்த ஒரு காரியத்தை லிம ஃபஅல்த, ஏன் செய்தீர்கள் என்று கேட்டதும் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு மென்மையாக நடந்திருக்கிறாங்க என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம பார்க்கலாம். இது விரிவாக விளக்கப்பட்ட ஒரு செய்தி. பாருங்க, قال حدثنا ابن ابي الاسود قال حدثنا عبد الملك بن عمرو قال حدثنا السحامة بن عبد الرحمن بن الأسم قال سمعت أنس بن مالك رضي الله عنه يقول كان النبي صلى الله عليه وسلم رحيما وكان لا يأتيه أحد إلا وعده وأنجز له إن كان عنده وأقيمت الصلاة وجاءه أعرابي فأخذ بثوبه فقال إنما بقي من حاجتي يسيرة وأخاف أنساها فقام معه حتى فرغ من حاجته ثم أقبل فصلى. خير. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமாக இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அப்ப அவங்க இத சொல்லி போட்டு வகான லா யஅதீஹி அஹதுன் இல்லா வஅதா, யாராவது ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஏதாவது ஒன்றை கேட்டா உடனே கொடுப்பாங்க, இருந்தா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைண்டா இந்த தர்ஜமா வரும். இப்பதான் அது இல்ல, இந்த ஹதீஸ்ல இந்த பகுதியில இல்ல. யாராவது ஒரு வந்தார் இல்ல வாதா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுகதாரே என்று வாக்குறுதி அளிப்பார்கள் என்றுதான் இங்க வந்திருக்கு நேரடியா. ஆனால் இதுக்குள்ள ஒரு பகுதி நம்ம விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும். வேற ஹதீஸ்ல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யாராவது ஒருவர் வந்து கேட்டால் அவர்கள் இருந்தால் கொடுத்து விடுவார்கள், அப்படி இல்லாத பட்சத்துல எங்களுக்கு அது வந்தால் நாங்க உங்களுக்கு தருவோம் என்று வாக்குறுதி அளிப்பார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹதீஸை மொழிபெயர்க்கும் பொழுது பாத்துக்கணும். இல்ல வாதா வாக்குறுதி அளிப்பார்கள், அவர்களிடத்தில் இருந்தா என்ன செய்வாங்க, கொடுத்து விடுவார்கள். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வாராரு, ஒருவர் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதான் முன்னுக்கு வருது, வாதா என்ன செய்வாங்க, இல்லாட்டி என்ன செய்வாங்க, வாக்குறுதி அளிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தா உடனே இருந்தா என்ன செய்வாங்க, கொடுத்து விடுவார்கள். உடனே கேட்ட பின்னால அடுத்த ஹதீஸ் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட எந்த ஒன்று கேட்கப்பட்டாலும் லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க, யோசிப்பாங்க. முன்னாடி உள்ள ஹதீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தால் அவங்க என்ன செய்வாங்க, நான் இந்த ஆள்கிட்ட போனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பிறகு வாங்க எங்க இடத்துல இது இந்த பொருளாதாரம் இந்த சாமா வந்தா நான் உங்களுக்கு தாரோம் என்று சொல்லி வாக்குறுதி அளிப்பார்கள். அப்ப பாருங்க, வகான லா யஅதி அஹதுன் இல்லா வஅதா, யாராவது ஒருவர் வந்தால் என்ன செய்வாங்க, இல்ல வாதா அவங்க என்ன வாக்குறுதி அளிப்பார்கள். பின்பகுதியை பார்க்கணும், அஞ்ச செலவு இங்கான இந்த ஹூ இருந்தா என்ன செய்வாங்க, அவங்களிடத்தில் இருந்தால் உடனடியாக கொடுத்து விடுவார்கள். வாக்குறுதி அளித்தாலும் என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள். வந்த பொழுது அவங்ககிட்ட கிடைக்கும் பொழுது வாக்குறுதிக்கு மீற மாட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க, கொடுத்து விடுவார்கள். இப்ப இது ஒரு வேற பகுதி, இப்ப இந்த செய்தியை ஒரு முன்னுரையாக சொல்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முன்னுரையாக சொல்லி போட்டு அடுத்த பகுதியில சொல்றாங்க வந்து அவங்க எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமானவர்கள். அவங்ககிட்ட யார் வந்தாலும் கொடுப்பாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கும்போது உடனடியாக கொடுப்பாங்க, இல்லைன்னா வாக்குறுதி அளிச்சு பிறகு கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாள் தொழுகைக்காக இக்காம சொல்லப்பட்டது, இதை வந்து முன்னுரையாக சொல்லி போட்டு இப்ப இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு நாள் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டது. இப்ப வஜாஹு ஆராபி, ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார். ஃபஅஹத பிதௌபி, ரசூலுல்லாஹ்வோட ட்ரெஸ்ஸை பிடிச்சாரு, பிடிச்சு சொன்னாரு, ஃபகால இன்னமா பக்கி மின் ஹாஜத்தி யஸீரா,
எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைவேற்றி தர வேண்டிய இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது, அதை நிறைவேற்றி தந்துருங்க. வஹாஃப அன்சா, தொழுது முடிகிறவளுக்கு எனக்கு பார்த்துட்டு எனக்கு சில நேரம் மறந்து போயிடுவேன், அதனால இப்பவே எனக்கு செஞ்சு தந்துருங்க. அப்ப இது இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது என்ன அர்த்தம்டா, இவர் தொழுகைக்கு முன்னுக்கே வந்துட்டாரு, ரசூல்லாட்ட கேட்டார், ரசூல்லா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரசூல்லா இக்காம சொல்லப்பட்டு இமாமா நிற்கும் பொழுது இவருக்கு ஒரு தேவை ஞாபகம் வந்தது. இது இந்த செய்தியில இல்ல, இதுதான் வரலாறு. இப்ப ஏற்கனவே ரசூல்லா கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் இன்னும் உங்கள்கிட்ட தேவை மிஞ்சி இருக்குது. பெஸ்ட்டுக்கே வந்துட்டாரு இந்த கிராமப்புற தரப்பி வந்து சொன்னாரு, எனக்கு என்னென்ன தேவை தாங்க பைத்துல் மால் அப்படின்னு ரசூல்லா கொடுத்தாங்க. இப்ப ரசூல்லா இக்காம சொல்லப்பட்ட பிறகு முன் சப்புக்கு போயிட்டாங்க, முன் சப்பு தொழிக்கிறதுக்கு முன்னுக்கு போயிட்டாங்க. முன்னுக்கு போன உடனே இவர் போயிட்டு பிடிக்கிறாரு. இகாம சொல்லப்பட்டது, இது நல்லா கவனிச்சுக்கணும். போயிட்டு ட்ரெஸ் அப்படி எப்படி கோவம் வரும், இவ்வளவு அள்ளி தந்துக்கு போற மாதிரி இக்காம சொல்லி இது வரைக்கும் பொறுத்துட்டீங்கணுமா, எப்படி கோவம் வரணும். ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அதுதான் ரசூலுடைய அஹ்லாக். ரசூல்லா அதுவும் சும்மா போயிட்டு ரசூல்லா கூப்பிட இல்ல, ரசூல்லா ட்ரெஸ்ஸை பிடிச்சி சொல்றாரு, இன்னமா பக்கியமின் ஹாஜத் யஸீர், இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவை இருக்குது, தர வேண்டி இருக்கு, நீங்க வஹாஃப அன்சா, தொழுவ முடிய வரைக்கும் எனக்கு பாத்துட்டீங்களா, மறந்து போயிடும், அதனால எனக்கு தந்துருங்க. ரசூலுல்லாஹி ஃபகாம மாஹு, அவரோட போனாங்க, எழும்பி அவங்களோட போனாங்க. ஹத்தா ஃபரக மின் ஹாஜதி, அவருடைய என்னென்ன கேட்டார் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு சும்மா அக்கபல ஃபஸல்லா, பின்பு வந்து தொழுதாங்க, தொழுகை நடத்தினாங்க. இகாமத்துக்கும் இப்போ இகாம சொல்லப்பட்ட உடனே தொழுவிக்கணும் அர்த்தம் இல்லை. ஒரு இமாம் ஒது முறிஞ்சிருக்கும், இப்போ என்ன செய்யலாம், அவ்வளவு செஞ்சுட்டு வரலாம், அந்த இகாமத்தோடு அப்படி தொழலாம். இது ஒரு மசாலா. அதே மாதிரி ரசூல்லா தொழுகைக்கு ஒரு நாள் வந்தாங்க, ஜுனுபாலியா இருந்தாங்க. அப்பதான் ஞாபகம் வந்து, அப்படியே நான் குளிப்பு கடமையா இருந்தோமே, உடனே போனாங்க ரூமுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்தாங்க, தலையில தண்ணி சொட்ட சொட்ட தொழிச்சாங்க ஹரிஸ், அப்படியே வந்தாங்க, அதுக்கப்புறம் தொழிச்சாங்க ஹரிஸ். வயசான நம்மளோட ஊர்ல எப்படி நடந்தா, இமாம் வந்து முன்னுக்கு வந்துட்டாரு, குளிச்சுட்டு தண்ணி சொட்ட சொட்ட வாராட்டா எப்படி இருக்கும், அண்டையோட சீட்டை கழிச்சிருவாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ். நம்ம பாக்குற பார்வை, நம்ம உலகத்துல பாக்குறது, நமக்கு முன்மாதிரியா தெரிகிறது, பார் அவர்தான் நம்மட ஆள், நம்மட ஷேக் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பாருங்க. இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். நம்மட சாதாரணமா நம்மட ஒரு மனிதர் வந்து இது மாதிரி நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். நம்ம சாதாரணமா இருக்கிற டைம்லயே கொஞ்சம் கொடுத்து போட்டு திரும்ப கேட்டா என்ன செய்வோம், ஏன்னா நம்ம மனிதன் அடிப்படையில் நம்ம வந்து வாழ்ற கலாச்சாரம் தானே, நம்ம வாழ்ற மக்களோட, நம்ம வாழ்ற மனிதர்கள், நம்ம வாழ்ற அவங்களோட பழை தான் எங்களோட வாயில வார்த்தைகள், நம்மளோட நடவடிக்கைகள் மாறிடுச்சே தவிர நம்ம சஹாபாக்களை பார்க்கணும், ரசூலுல்லாஹ் பார்க்கணும். இப்படி பார்த்தா எங்களோட குணத்தை மாத்தலாம். எங்களோட வெற்றி எங்க இருக்குது, ரசூலுல்லாஹ் பின்பற்றுவது. ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்கிறது எதுல மட்டும் பின்பற்றணும், அகீதாவுல, இபாதத்துல. ரெண்டும் போதுமா இல்ல, அஹ்லாக் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் முஆஷராத், அவற்றை கடன் கொடுத்து எடுக்க இயலாது. ஆனா மாஷா அல்லாஹ் அவரு தொழுற 5 நேர தொழுக தஹஜ்ஜுத் உட்பட எல்லாத்தையும் தொழுவாரு. என்ன பிரயோஜனம், பரிபூர்ணம் இல்லாத. யா அய்யுஹல்லதீன ஆமனூ துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள பரிபூர்ணமா நுழையுங்கண்டா என்ன, உங்களோட வாழ்க்கையில முழுமையாக நுழைய வேண்டும், அதுதான் வெற்றி. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில நம்ம படிக்கிறது மட்டுமல்ல, நாளுக்கு நாள் எங்களுடைய இபாதத்து, அமல்கள், இல்மு எல்லாம் கூடணும், அஹ்லாக் கூடணும், நற்பண்புகள் கூடணும். மக்களோட நம்ம என்ன செய்ய முன்மாதிரியாக நாம் நடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேசத்துக்குரியவராக, நாளை மறுமையில ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்